ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் லஞ்சுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன், என்னெல்லாம் சாப்பிட்டோன்னு பார்க்கலாம். மெயினாக வந்து நாகர்கோவில் ஸ்டைல் மீன் குழம்பு பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து பர்ஃபெக்டாக ஒரு தேங்காய் உடச்சிருந்தேன். இந்த தேங்காய் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்தது. நான் இங்கே வந்து துருவின தேங்காய் தான் எப்போவுமே வாங்குவேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கிழங்கும் சமைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வரும்போது என் ஹஸ்பண்ட் வந்து கிழங்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீன் குழம்பும் கிழங்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன், செம்மையாக இருக்கும். ஸோ கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து தண்ணியில் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ உடச்ச தேங்காவை தான் ஒன்று அடுத்து எடுத்துட்டு இருக்கேன். இதில் தான் வந்து மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறேன். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு அரைமுடி தேங்காவை நல்லா அடுத்து எடுத்தாச்சு. சின்ன உள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் இருக்குன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அடுத்து எடுத்து வச்சிருக்கோம்ல தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நிறையவே நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் இது கூட சேர்க்க போகிறேன். இப்போ மசாலா சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 4 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சிருத்தேன்ல அந்த தண்ணியும் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். மை மாதிரி அரைச்சி எடுக்கணும். இன்னைக்கு நான் மீன் குழம்பு வந்து கிங் ஃபிஷ்ல தான் பண்ண போகிறேன். இந்த மீனில் மீன் குழம்பு பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இந்த மீனில் நான் சொல்லித்தர மாதிரி பண்ணிங்கன்னா எல்லா மீன்லேயும் மீன் குழம்பு சூப்பராக தான் இருக்கும். அரைச்சி எடுத்த மசாலா இதில் சேர்த்துட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். நான் எப்போவுமே மீன் குழம்புக்கு கல் உப்பு தான் சேர்ப்பேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மீன் குழம்புல எக்ஸ்ட்ரா தண்ணி வேணால் சேர்த்துக்கங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கடைசியாக இதில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மேரினேஷன் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே போதும். சிம்பிளான மேரினேஷன் பண்ணாலே ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும். மெயினாக வந்து கிழங்குக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. மீன் மேரினேஷன் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃப்ரை பண்ணிடலாம். அப்போ தான் வந்து மசாலா மீனில் நல்லா இறங்கி இருக்கும். மீன் குழம்புல வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தாளிச்சிடலாம். நான் எப்போவுமே கடுகு வெந்தயம் போட்டு தேங்காய் எண்ணெய்லாம் தாளிப்பேன். அப்போ தான் மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இங்கே பாருங்கள், மணக்க எம்மியான நாகர்கோவில் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். தேங்காய் எண்ணெயில் மீனை ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய எண்ணெயில் கம்மியாக எண்ணெய் சேர்த்து மீனை ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். லஞ்ச் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த குழம்பு பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னு, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.